டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? அபிஷமிகி திரைப்படத்துல நடிகர்கள் ஜெமினி கணேசன், மணிவண்ணன், நாசர் அண்ட் டெல்லி கணேஷ் ஆகியோர் மாதிரியான ஒரு அட்டகாசமான காம்பினேஷன் எப்படி அமைஞ்சது? அந்த படத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு மதுரையில இருந்து நைமோ கேட்டிருக்காங்க. அபிஷன்மி படம் உருவான காலகட்டத்தில் மணிவண்ணன் ஒரு பிரபலமான குணச்சித்திர நடிகராக இருந்தார். அவர் இல்லாத படங்களே இல்லை அப்படின்னு சொல்கின்ற அளவுக்கு எல்லா திரைப்படங்களும் நடித்து கொண்டிருந்தார். எந்த பாத்திரத்தை ஏற்று நடித்தாலும் அந்த பாத்திரத்தில் அனாயாசமாக நடிக்கக்கூடிய ஆற்றலை அவர் பெற்றிருந்தார். அதன் காரணமாகத்தான் அவரை அந்த பாத்திரத்துக்காக ஒப்பந்தம் செய்தார். அவர் நீங்களாக பார்த்தீங்கன்னா நாசர், டெல்லி கணேஷ் இவங்கெல்லாம் ஏறக்குறைய கமல்ஹாசனுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கமல்ஹாசனுடைய எல்லா படங்களுமே இவங்க இருப்பாங்க. அந்த படத்தில் ஜெமினி கணேசன் நடித்தார். அதுதான் கொஞ்சம் வித்தியாசமான சம்பவமாக அமைந்தது. முதல்ல ஜெமினி கணேசன் அந்த கதாபாத்திரத்தை நடிக்க வைக்கணும் அப்படின்னு ரவிக்குமார் நினைக்கல. அவருடைய சாய்ஸ் நடிகர் தினம் சிவாஜியாகத்தான் இருந்தது. அவருடைய உடல்நலம் அப்போ சரியில்லாத காரணத்தினால அவரால் நடிக்க முடியல. தன்னால் நடிக்க முடியாத அந்த சூழ்நிலையில் சிவாஜி சொன்ன பேர் தான் ஜெமினி கணேசன். இந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஜெமினி கணேசன் நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ரவிக்குமாருக்கு யோசனை சொன்னது நடிகர் தினம் சிவாஜி தான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெமினி கணேசன் அந்த கதாபாத்திரத்தில் நடித்தது அந்த படத்துடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உதவியது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. வாரணமாயிரம், காக்க காக்க, தொட்டிஜெயா மாதிரியான திரைப்படங்கள் ஏன் எந்த ஓடிடிலையும் கிடைக்கலன்னு சென்னையிலிருந்து சுரேந்தர் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 3 படங்களில் காக்க காக்க, தொட்டிஜெயா ரெண்டுமே யூடியூப் வலைதளத்திலே இருக்குது. அதில் நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். வாரணமாயிரம் திரைப்படம் மட்டும்தான் வலைதளத்திலே இல்லை. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரான்னு சேலத்துல இருந்து ஜீபகன் மகேந்திரன் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு முழுநீள கதாபாத்திரத்தில் அர்ஜுன் இணைந்து நடிக்கல அப்படின்னாலும் அர்ஜுன் கதாநாயகனாக நடித்த 2 திரைப்படங்களிலே கௌரவ வேடத்திலே நடித்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒரு திரைப்படம் யார் என்ற திரைப்படம், இன்னொரு திரைப்படம் பெரியடத்து பிள்ளை என்ற திரைப்படம். இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினியும் ஒரு பக்கத்தில் நடிச்சுட்டு தான் இருக்கார், இன்னொரு பக்கம் அர்ஜுனும் நடித்து கொண்டு தான் இருக்கிறார். அதனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க இன்னும் வாய்ப்பு இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். வேட்டையன் திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறதா வர தகவல்கள் உண்மையா? ரஜினி சாரே படப்பிடிப்பு இன்னும் ஒரு சில வாரங்கள முடிஞ்சிடும் சொல்லியிருந்தாரு. அப்படி இருந்தும் ஏன் படம் ரொம்ப நாள் கழிச்சு வெளியாகுதுன்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. வேட்டையன் திரைப்படத்துடைய படப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1-2 வாரங்கள் அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலும் அந்த படத்தில் எக்கச்சக்கமான கிராபிக்ஸ் பணிகள் இருக்கின்றன. அந்த பணியெல்லாம் முடிந்து அந்த படம் வெளிவருவதற்கு நிச்சயமாக தீபாவளி வரைக்கும் ஆறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாகத்தான் தீபாவளிக்கு அந்த படம் வெளியாகும் அப்படின்னு வலைதளங்களிலே சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். நாளை நமதே திரைப்படத்துல 3 வேடங்கள்ல எம்ஜிஆர் சார் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் ஏன் இந்த படத்துல அப்படி நடிக்கல? வேற ஏதாவது திரைப்படத்துல 3 வேடங்கள் அவர் நடிச்சிருக்காரான்னு மதுரையிலிருந்து திருமராஜா கேட்டிருக்காங்க. யாதோன் கி பாராத் அப்படின்ற ஹிந்தி படத்தை தழுவி தமிழில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் நாளை நமதே. யாதோன் கி பாராத் படத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தவர் தர்மேந்திரா. அவர் அந்த படத்தில் ஒரே ஒரு கதாபாத்திரத்தில் தான் நடித்திருந்தார். தமிழில் தான் அந்த ஒரு கதாபாத்திரத்தில் மட்டும் தான் நடித்தா சரியாக இருக்காதுன்னு என்று எண்ணி எம்ஜிஆர் 2 பாத்திரங்களை நடித்தார். அதனால தான் 3 வேடங்கள் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கல. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் பல திரைப்படங்களில் 2 வேடங்களில் நடிச்சிருக்காரு. ஆனால் 3 வேடங்களில் எந்த படத்துலையும் நடிக்கலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 16 வயதிலே திரைப்படத்துல நடிச்ச நடிகர் சத்யஜித் பத்தி சொல்லுங்க. அவர் இயக்குனர் பாரதிராஜா சாருக்கு ரிலேட்டிவ்ன்றது உண்மையான திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. பாரதி ராஜனுடைய 16 வயதிலே படத்தில் சத்யஜித் நடித்த அந்த பாத்திரத்துக்காக பல நடிகர்களை பார்த்தார் பாரதி ராஜா. இறுதியாக அந்த பாத்திரத்துக்கு தேர்வானவர் தான் சத்யஜித். அந்த பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த பாத்திரத்துக்கு சரியாகவே பொருந்தி இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு பின்னால் ஜிஎம் குமார் இயக்கிய ஒரு சில படங்கள் அவர் நடித்தார் அப்படின்னாலும் அவர் நினச்ச அளவுக்கு அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் அமையலை. அந்த வருத்தத்தை பல பத்திரிகை பேட்டிகளில் அவரே வெளிப்படுத்தியிருக்கார். நடிகர் நாகேஷ் தில்லானா மோகன் அம்பாள் படப்பிடிப்பு சமயத்துல ஏதோ ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்பட்டதா உங்களுடைய சினிமா தகவல் நிகழ்ச்சியில பார்த்தேன். அது என்ன வழக்கு? யார் நடிகர் நாகேஷுக்கு அந்த வழக்குல இருந்து விடுபடுறதுக்கு உதவினாங்கன்னு மதுரையில இருந்து நைமோ கேட்டிருக்காங்க. நாகேஷுடைய மைத்துனர் கொலை வழக்கு தில்லானா மோகன் அம்பாள் படம் உருவான காலகட்டத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த பிரச்சனையில தான் அப்போ நாகேஷ் இருந்தார். அந்த வழக்கிலிருந்து அவர் வெளிவருவதற்கு யாரும் உதவியதாக சொல்ல முடியாது. சட்டப்பூர்வமாகவே அந்த சிக்கல் தீர்ந்து அதிலிருந்து விடுபட்டார் நாகேஷ். சார், எந்த ஊர்ல நாடோடிகள் திரைப்படம் படமாக்கப்பட்டுச்சு? அதுல பழமையான கோவில் வரும், அந்த கோவிலுடைய பெயர் என்னன்னு சொல்ல முடியுமான்னு சென்னையில இருந்து சுரேந்தர் கேட்டிருக்காங்க. நாடோடிகள் திரைப்படத்துடைய பெரும்பகுதி திருச்செங்கோட்டில் தான் படமாக்கப்பட்டது. அந்த ஊரில் உள்ள பழமையான கோயிலுக்கு பேரு அர்த்தநாரீஸ்வரர் கோவில். இயக்குனர் மணிரத்னம் சார் எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் அல்லது ஸ்டார் கிட்ஸை முதன்மை கதாபாத்திரங்களை வைக்காம அப்கமிங் அல்லது டெபியூ ஆர்டிஸ்ட வச்சு முதன்மை கதாபாத்திரங்களை நடிக்கிறதுக்கு ஏதாவது திரைப்படங்களை உருவாக்கி இருக்காரான்னு யாழ்ப்பாணத்தை வந்து ஜானி கேட்டிருக்காங்க. மணிரத்னத்துடைய அலைப்பாயுதை திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் மாதவன். அப்ப அவர் ஒரு பிரபலமான நடிகரும் இல்லை, ஸ்டார் கிட்டும் இல்லை.
இப்போலாம் நடிகர் அர்ஜுன் சார படங்கள்ல பார்க்க முடியறது இல்லையே, அவர் நடிக்கிறத விட்டுட்டாரா அல்லது செட்டில் ஆகிட்டாரான்னு பெங்களூர்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. இப்போதும் அர்ஜுன் தமிழ், தெலுங்கு என்று பல மொழிகளில் நடிச்சுட்டு தான் இருக்காரு. அஜித் கதாநாயகன் நடிக்கின்ற விடாமுயற்சி படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் அர்ஜுன். அயலான் திரைப்படம் 2011ஆம் ஆண்டு ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன பால்ற திரைப்படம் மாதிரியே இருக்கு. ஆனா அயலான் திரைப்படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை பத்தி எதுவுமே சொல்லலையே, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு குவைத்ல இருந்து அன்சாரி கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஆங்கில படத்துக்கும் அயலான் திரைப்படத்துக்கும் பெருசா சம்பந்தம் இல்லை அப்படின்னா கூட, ஏலியன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் படத்துல வந்தாவே அது காப்பி தான் அப்படின்னு எண்ணுகின்ற மனப்போக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல ரசிகர்கள் மத்தியிலே இருக்கிறது. அதனுடைய விளைவு தான் உங்களுடைய கேள்வியோன்னு நான் நினைக்கிறேன். தூர்தர்ஷன் செய்தி ஆசிரியரா இருந்த ராமகிருஷ்ணன் பத்தி சொல்லுங்க. அண்ட் அவரோட நீங்க பழகி இருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை பத்தியும் ஷேர் பண்ண முடியுமான்னு திருநெல்வேலியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. தூரதர்ஷனிலே செய்தி ஆசிரியராக பணியாற்றிய ராமகிருஷ்ணன், ஊனம் அப்படின்றது வாழ்க்கையில ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்றதை உலகுக்கு எடுத்து காட்டுகின்ற விதத்திலே வாழ்ந்து காட்டி அவர் செய்தி வாசிக்கிற விதமே தனி அப்படின்னு தான் சொன்னேன். அதே மாதிரி அவருடைய உச்சரிப்பு இருக்கு, அது அவ்வளோ அழகாக இருக்கும். ராமகிருஷ்ணனோடு நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் என் மனதிலே அவர் சொன்ன ஒரு கோட் இருக்குல்ல, அது இன்று வரை அப்படியே பதிந்திருக்கிறது. என்னுடைய மனைவியை என்னுடைய தாயை விட மிக உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து நான் பார்க்கிறேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருந்த ராமகிருஷ்ணன் அதற்கான காரணத்தை மிக அழகாக அதிலே விளக்கியிருந்தார். என் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது. இப்படி ஒரு மகன் பிறந்துட்டான், அவனை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை. உலகத்தில் 1000 சாய்ஸ் இருந்தது, அதையெல்லாம் விட்டு விட்டு என்னை ஏற்றுக்கொண்டாள் என்றால் அதுதான் என் மனைவிகிட்ட நான் பார்க்கின்ற சிறப்பு அப்படின்னு அவர் அதில் குறிப்பிட்டிருந்தது. பசுமரத்தாணி போல் அப்படியே என் மனதிலே இன்று வரையிலே பதிந்திருக்கிறது. உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நிறைய ஹாலிவுட் திரைப்படங்களை தழுவிதான் தன்னுடைய படத்தை இயக்கியிருக்காரு. ஆனா எந்த திரைப்படத்திலுமே அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்த மாதிரி தெரியலையே, அதுக்கான காரணம் என்னன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் முழுக்க முழுக்க ஆங்கில படங்களை தழுவி தமிழ் படங்கள் எடுத்து தான் சொல்ல முடியாது. ஆனால் ஆங்கில படத்துடைய பாதிப்பு அவருடைய சில படங்களில் இருக்கும். அப்போதெல்லாம் அந்த படங்களுக்கு கிரெடிட் கொடுக்குற வழக்கம் தமிழ் பட உலகில் இல்லை. இருந்திருந்தால் நிச்சயமாக கமல்ஹாசனும் அது போன்ற கிரெடிட் அந்த படத்துக்கு கொடுத்துருப்பார். நடிகர் ஜெய்சங்கர் சாரை பத்தி யாராவது புத்தகம் எழுதியிருக்காங்களா? அப்படி எழுதியிருந்தாங்கன்னா அது என்ன புத்தகம்னு ஷேர் பண்ண முடியுமான்னு மதுரையிலிருந்து நைமோ கேட்டிருக்காங்க. ஜெய் பேசுகிறேன் அப்படின்ற தலைப்பில் ஜெய்சங்கருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு காலகட்டத்தில் பெருமாளையால் நான் தொடர்ந்து எழுதினேன். ஆனால் அது புத்தகமாக வரல. அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பரான ராதுவும் ஜெய்சங்கரை பற்றி பல தொடர் கட்டுரைகளை இதயம் பேசுகிறது இதில் எழுதினார். ஆனால் அது எதுவுமே புத்தகமாக வரல. சமீபத்திலே இனியன் கிருபாகரன் என்கின்ற நண்பர் திரையுலக கர்ணன் ஜெய்சங்கர் அப்படின்ற பெயரில் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஜெய்சங்கரை பற்றி பல நல்ல நல்ல தகவல்கள் இருக்கின்றன. 80s நடிகர்களுடைய சந்திப்பையே 2023ஆம் ஆண்டு நடக்கல, அது நிறுத்தப்பட்டுருச்சான்னு சென்னையிலிருந்து சுஹேல் கேட்டிருக்காங்க. ரொம்ப பதட்டப்படாதீங்க, நிச்சயமாக இந்த வருஷம் அந்த சந்திப்பு நடக்கும். சார், காமெடி ஜானர்ல வெளிவந்த திரைப்படம் ஏதாவது தேசிய விருது பெற்றிருக்கான இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தேசிய விருதினை வென்ற நடிகர்களான அஜய் தேவகன், கொங்கனா சென், பரேஷ் ராவல் ஆகிய மூவரும் சேர்ந்து ஒரு நகைச்சுவை படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த நகைச்சுவை படத்துக்கும் இது வரைக்கும் தேசிய விருது வழங்கப்பட்டதாக தெரியல. விஜய் சூப்பர், ஜி திரை அண்ட் கேடிவி மாதிரியான சேனல்கள் தங்களுடைய சேனல்ல ஒளிபரப்புற பிறமொழி திரைப்படங்களுக்கு சம்பந்தப்பட்ட சேனல் நிறுவனங்கள் தான் டப்பிங் பண்ணுவாங்களா? அண்ட் பிறமொழி திரைப்படங்களை டிவி நிறுவனங்கள் குறைந்த விலைக்கு தான் வாங்குவாங்களா? அண்ட் தயாரிப்பாளர்கள் டப்பிங் பண்ணப்படாத திரைப்படங்களை தான் டிவி சேனல்களுக்கு கொடுப்பாங்களான்னு திருநெல்வேலியிலிருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. அது அந்த பட நிறுவனத்தோடு தனியார் தொலைக்காட்சிகள் போடுகின்ற ஒப்பந்தத்தை பொறுத்தது. நீங்களே மொழி மாற்றம் செய்து தரணும் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் போட்டிருந்தாங்கன்னா தயாரிப்பாளர்களே மொழி மாற்றம் செய்து தந்து விடுவார்கள். இல்லைன்னா அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தினர் தான் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். நடிகை சுமித்ரா நடிக்கிறாங்களா அல்லது செட்டில் ஆயிட்டாங்களான்னு பெங்களூர்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. நடிகை சுமித்ராவை கடந்த சில ஆண்டுகளாகவே படங்களில் பார்க்க முடியல. இப்போது அவர் நடிக்கிறத நிறுத்திட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நடிகர் தியாகராஜன் இரட்டை வேடத்துல நடிச்ச பூவுக்குள் பூகமம்ன்ற திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளரான சங்கீதராஜா வேற ஏதாவது திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நடிகர் தியாகராஜன் நடித்த பூவுக்குள் பூகம்பம் படத்தினுடைய இசையமைப்பாளரான சங்கீதராஜனுடைய ஒரிஜினல் பெயர் வெங்கடேஷ். அவர் மலையாள பட உலகிலே ஒரு 100 படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்கார். அந்த காலகட்டத்தில் பின்னணி இசைக்கு அத்தாரிட்டியாக மலையாள பட உலகிலே இருந்தவர் தான் வெங்கடேஷ். தமிழையும் ஏறக்குறைய 20-30 படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் என்று பல மொழிகளிலே இசையமைத்த ஒரு இசையமைப்பாளர் தான் சங்கீதராஜன் என்கின்ற வெங்கடேஷ். ஆயிரத்தி 1960-70களில் எப்படி தமிழ் நடிகர்கள் அல்லது இயக்குநர்கள் ஹாலிவுட் திரைப்படங்களை பார்த்து அதன் இன்ஸ்பிரேஷன்ல திரைப்படம் எடுத்தாங்கன்னு சென்னையிலிருந்து சுஹேல் கேட்டிருக்காங்க. 60-70களில் இதற்கென்று தான் உலகப்பட விழா நடந்தது. உலகப்பட விழாவில் பல நாடுகளிலிருந்து திரைப்படங்கள் இங்கே திரையிடப்படும். அந்த திரைப்படங்களை தழுவி
தமிழ்லையும் சரி இந்தியிலையும் சரி பல இயக்குனர்கள் திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகை என்று அறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்ட நடிகை தான் பானுமதி. ஆனாலும் பானுமதியை பொறுத்த வரைக்கும் தான் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகை என்று போற்றப்படுவதை விட பாடி நடிக்கின்ற நடிகை அப்படின்னு போற்றப்படுவது தான் அவருக்கு ரொம்பவும் பிடித்தமானதாக இருந்தது. அவர் நடிக்கின்ற எல்லா படங்கள்லையும் பெரும்பாலும் பானுமதி பாடிடுவாங்க. அவங்கக்கிட்ட வேலை வாங்கிறது இருக்க அது அந்த இசையமைப்பாளர்களுக்கு அவ்வளோ சுலபமானது இல்லை. அந்த இசையமைப்பாளர் என்ன டியூன் போடுறாரோ அந்த டியூனில் பானுமதி எப்போதும் பாட மாட்டாங்க. அந்த டியூன் அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும், அந்த இசை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் இருக்கணும். அப்போ தான் இவங்க பாடுவாங்க. பெரும்பாலும் அந்த இசையமைப்பாளர்களை தன் பக்கம் திருப்பக்கூடிய வல்லமை அந்த காலத்திலே பானுமதிக்கு இருந்தது. இதெல்லாம் அப்போது பணியாற்றி கொண்டிருந்த இசையமைப்பாளர்களுக்கும் தெரியும். அப்படின்றதுனால அந்த டியூனை கோடி காட்டிட்டு உங்களுக்கு தெரியாததாம்மா, நீங்கள் இதை வச்சுட்டு அப்படியே பாடிடுங்க அப்படின்னு பானுமதியை சொல்லுவாங்க. அவங்களும் அப்படி பாடிடுவாங்க. பானுமதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னொரு சென்டிமெண்ட்டும் தான். நான் படங்களில் பாடி நடித்தாதான் அந்த படம் வெற்றி பெறும், நான் படத்தில் பாடலைன்னா அந்த படம் வெற்றி பெறதே இல்லை. உதாரணத்துக்கு ராஜபக்தி, பூவும் பொட்டும் ஆகிய 2 திரைப்படங்களையும் சொல்லலாம். ராஜபக்தி படத்துலேயும் நான் பாடலை, பூவும் பொட்டும் படத்துலேயும் நான் பாடலை, 2 படம் ஓடவே இல்லை அப்படின்னு ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார் பானுமதி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.